Hey guys, welcome to my YouTube channel. It is Riya Vlogs. இந்த வீடியோ எதை பத்தின்றதுன்னா ட்ரெட்டினான் அதை பத்தி தான். பட் அதை பத்தி ஃபுல் கண்டென்ட் இல்லை. அதை பத்தி ஃபுல் கண்டென்ட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரெட்டினான்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், எந்த குவான்டிட்டி யூஸ் பண்ணணும், லைக் எவ்வளோ ப்ரைஸ், என்ன பர்சன்டேஜ் அதில் அந்த ட்ரெட்டினான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே என்ன ஸ்கின் டைப் எவ்ரிதிங் எல்லாமே கொஞ்சம் ஓவராலாக எல்லாமே அந்த கண்டென்ட்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கண்டென்ட் யூடியூபோட லிங்க் நான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த வீடியோட கண்டென்ட் எதுக்கு அப்படின்னா லைக் அதில் நிறைய டவுட்ஸ் மிக்ஸ்டப்பாக ஒரு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரிப்ளைஸ். ஸோ ஓவராலாக அது எல்லா டவுட்டுமே நான் கிளியர் பண்ணலாம் இந்த லைக் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ என்ன டவுட்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் ரியலி கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கும் டவுட்ஸ். அண்ட் அதர் தென் தட் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மள டவுட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா ஓவரால் இது எல்லாமே ஓவரால் டவுட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ என்ன டவுட்ஸ் அப்படின்னா ஓகே நான் ஹேர் ஃப்ரம் ஸ்ரீலங்காலாம் இருக்குது. ஸோ என்னென்னா க்ரீம் யூஸ் பண்ணால் லைக் ஸ்கின் டார்க் ஆகுமா? இது ஒரு மேஜரான ஒரு டவுட், ஒரு மேஜரான ஒரு கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய க்ரீம்ஸ் இருக்குது மார்க்கெட்ஸில் அது நம்ம ஃபேர் ஆகிட்டோம்னா லைக் யூஸ் பண்ணலைன்னா திடீர்னு மறுபடியும் டார்க்கன் ஆகும் அப்படின்ற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் டார்க்கன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் ஆகலை. நான் ஒரு 2 months 3 months யூஸ் பண்ணேன். பட் இப்போ நான் யூஸ் பண்ணலை. அது என்னன்னு சொல்லி ரீசனும் நான் இப்போ சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்கின் டார்க்கன் ஆகாது. அண்ட் நான் மட்டும் இல்லை, லைக் என்னோட லைக் ஹஸ்பண்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே ஸ்கின் டார்க்கன்லாம் ஆகலை. ஸோ எனக்கு மேஜராக ஸ்கின் டார்க் ஆகாது அப்படின்றதா. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ரியலாக அது மாதிரி ஃபீல் ஆச்சு, இல்லை கண்டிப்பாக எனக்கு ஸ்கின் டார்க் தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு லைக் சீரியஸாகவே என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் இது ஓப்பன் போர்ஸை சரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யா ரியலி ஓப்பன் போர்ஸை மினிமைஸ் நம்மளுக்கு கம்பல்சரி பண்ணணும் லைக் யூஸ் ஆக ஆக. பிகாஸ் இதோடைய வேலையே செல் டேர்ன் ஓவர் இருக்குது. செல் டேர்ன் ஓவர்னா செல்ஸ் க்ரோ ஆகும். ஸோ அதுக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளில் இது ஃபாஸ்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அது ஃபாஸ்ட் பண்ண ஸோ உங்களுக்கு புது செல்ஸ்லாம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓப்பன் போர்ஸும் மினிமைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் ரியலி ஹெல்ப்ஸ் ஃபார் த ஓப்பன் போர்ஸ் ரியலி ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுவும் எஸ் தான். லைக் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராசஸ் ஒரு செல் டேர்ன் ஓவரோ செல் ஃபார்ம் ஆகிற நம்ம ஸ்கின்னுக்கு மேலே செல்ஸ் ஃபார்ம் ஆகிற ஒரு சைக்கிளை இந்த க்ரீம் ஸ்பீடப் பண்ணுறதுனால நம்ம மேலே இருக்கிற பிக்மெண்ட் இருக்கிற செல்ஸ் எல்லாமே போயிட்டு லைக் அதர் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு வரும். ஸோ என்னாகும், மேலே இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிற செல்ஸ் எல்லாமே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படியே கம்மியாயிட்டே வரும். ஸோ நீங்கள் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் டவுட் லைக் என்ன ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்ன ஸ்டெப்ஸ் நான் அந்த வீடியோலையுமே கவர் பண்ணியிருப்பேன். பட் பேசிக்காக சொல்லிடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறீங்களா, பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். சிரமைட் அப்படின்னா ஹைலோனிக் ஆசிட், இந்த 2 காம்போனன்ட் இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் ஆர் எய்தர் ஒன் இதுலன்னா அது இருக்கிற இந்த காம்போனன்ட் இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று ஆக்சுவலி அந்த வீடியோலுமே கமெண்ட்டில் இருக்கும், இல்லை நான் மாய்ஸ்சரைசரே ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எவ்ரி திங் குட் அப்படின்ற மாதிரி. ரீல் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. எதுக்காக நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் எடுத்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது ஸ்கின்னை ட்ரைனஸ் பண்ணிவிடும் ஓகேங்களா. ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னை ட்ரைனஸ் ஆகாமல் இருக்குது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். அப்படின்றதுக்காக தான் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம நார்மலாகவே ஸ்கின் ரொட்டீனில் மாய்ஸ்சரைசர் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போ இல்லைனாலும் இயர்ஸ் போக 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 நம்மளுக்கு ஒரு 30-40 லைக் அந்த விரிங்கிள்ஸை லைக் ரெடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. ஐ மீன் டிலே பண்ண ப்ராசஸ் டிலே பண்ண விரிங்கிள்ஸ் வராமல். ஸோ ஏதோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் ரியலி உங்களுக்கு அது குட் தான். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே அதாவது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா
டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நான் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தான் யூஸ் பண்ணேன். எப்படின்னா வந்து லைக் அந்த டைம் வந்து எனக்கு அப்போ வந்து வெட்டிங். ஸோ வந்து போத் மை செல்ஃப் அண்ட் மை ஹஸ்பண்ட் வந்து 2 பேருமே வந்து பார்த்தோம் இந்த மாதிரி க்ரீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ்லாம் நிறைய வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக வந்து எல்லா கண்டென்ட்டுமே வந்து எடுத்தோம். ஓகேங்களா, லைக் சைட் எஃபெக்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணல, எவ்வளோ யூஸ் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ எல்லாமே இன்ஃபர்மேஷனாக எடுத்து சரி நாங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து செல்ஃப் ரைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து என்ன விஷயம் ஷாக் ஆச்சு அப்படின்னா, இப்போ பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சு. உடனே நாங்கள் வந்து ஒரு 1 வீக்கில் வந்து அதோடைய பிம்பிள்ஸ் மார்க் அப்படியே பிம்பிள் ரெடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே, இது ரியலி குட் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வந்து பெருசாக இல்லை. சைட் எஃபெக்ட்ஸே இல்லவே இல்லை. நாங்கள் வந்து லைக் அன்டில் மேரேஜ் வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல விஷயம்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கன்சிஸ்டன்ஸாக யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதுதான். ஸோ மற்றபடி வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் ஸ்டாப் பண்ணலை. லைக் அகெயின் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ வேறு எந்த ஒரு மேஜர் ரீசனோ அப்படிலாம் இல்லை. இப்போ என்னோட ஃபேஸில் வந்து இருக்கிற இந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கானது வந்து ரீசன்லாம் இல்லை. நான் ப்ராப்பராக வந்து டயட் வந்து இல்லை, நான் ப்ராப்பராக ஒரு வாட்டர் இன்டேக் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸால் மட்டும்தாமே தவிர்த்து நான் அது யூஸ் பண்ணி தான் வந்து இருக்கேன், இல்லை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. நான் அகெயின் கம்பல்சரி நான் அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன். அந்த ஸ்கின் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ண தான் வந்து போகிறேன். ஸோ இதுதான் கைஸ், இந்த லைக் இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஷார்ட் ஒரு வீடியோ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணேன். லைக் இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, இல்லை அந்த வீடியோ வந்து புதுசாக வரவங்க வந்து அந்த வீடியோஸுமே வந்து போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுவும் பாருங்கள். ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் சொல்லி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் கிட்ட வந்து போனேன், இல்லை டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணாங்க, இல்லை லைக் எவ்ரிதிங் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரியலி மற்றவங்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஈவன் தோ எனக்கே கூட வந்து அது இட் ஹெல்ப்ஸ் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் மோர் தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ். யப், பை.